வணக்கம் சொந்தங்களே. இந்த கேள்வியை நான் உங்களிடம் நேரடியாக கேட்கிறேன். நாங்கள் எல்லோரும் தமிழ்தான். பட் ஒரே மாதிரி சிந்திக்கிறோமா? ஒரே மாதிரி அரசியல் நினைக்கிறோமா? தமிழ் தேசியம் என்று சொன்னால் உடனே சில பேருக்கு கோபம், சில பேருக்கு கண்ணீர், சில பேருக்கு பயம். ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்று சிலர் சொல்லுகிறார்களே, தமிழ் தேசியத்தை பேசி அரசியல் செய்கிறார்களே, அப்போ தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு கேள்வி உங்களிடம் நான் கேட்குறேன். டாக்டர் அர்ச்சனா தமிழ் தேசியத்துக்கு எதிரியா அல்லது வேறு மாதிரி தமிழர் அரசியலா? இந்த 20 நிமிடம் உணர்ச்சியோடு உண்மையோடு யாருக்கும் பயப்படாமல் நாம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். தமிழ் தேசியம் எப்படி உருவானது என்று பார்த்தால் சும்மா அரசியல் ஆசையாலா? இல்லை. சிங்கள அரசியல், மொழி திணிப்பு, கல்வி பறிப்பு, வேலை பறிப்பு, நில பறிப்பு, இந்த எல்லாத்துக்குமான எதிர்வினை தான் தமிழ் தேசியம். நாங்கள் சிறுபான்மை இல்லை, நாங்கள் ஒரு இனம் என்ற இந்த குரல் தான் தமிழ் தேசியம். மொழி, மண், மனித உரிமை எதெல்லாம் சேர்ந்ததே தமிழ் தேசிய அரசியல். நாம் உண்மையை பேசணும், அப்படித்தானே? சில விடயங்களில் தமிழ் தேசியம் வெற்றி. தமிழண்ட பிரச்சனை உலகுக்கு தெரிய வந்தது. ஒன்று. ரெண்டாவது, மனித உரிமை பேசப்பட்டது. அடுத்து, பயமில்லாத தலைமுறை உருவானது. ஆனால் தோல்வியும் உண்டு, அப்படித்தானே? அது என்னவென்று பார்த்தால் ஒற்றுமை இல்லை, தலைவர்கள் மாறலை, மக்கள் வாழ்க்கை மாறலை. இதை சொன்னால் தமிழ் தேசிய துரோகி என்று முத்திரை குத்துவாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறது துரோகம் இல்லைத்தானே மக்கள்? இவ்வாறு நேற்று அல்ல, தமிழரசு கட்சி கடந்த பல வருடமாக தேசியம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பதவியை வேண்டுகிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் நடக்கிற பாதையை பார்த்தால் தேசியம் பற்றியா செயற்படுகின்றார்கள்? தேசியத்தின் பேரில் வாக்குகளை பறிக்கிறார்கள். மக்களே, விழித்தெழுங்கள். தமிழரசு கட்சிக்கும் சைக்கிள் சங்கும் ஆண்களுக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பேச்சில் கூட சொல்ல தகுதியற்றவர்கள் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள். இப்போ வருகிறார் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன். அவர் பேசும்போது பலருக்கு பிடிக்குது, சிலருக்கு எரிச்சல், சிலருக்கு பயம். ஏன் மக்களே? ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் இல்லை, பயம் இல்லை. தலைவர்கள் கூட நேரடியாக கேள்வி கேட்பவர். தமிழ் தேசியம் என்று சொல்கிறீங்களே, தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணி இருக்கீங்க இத்தனை காலமும் என்ற கேள்வி. இந்த கேள்விதான் அர்ச்சனாவின் அரசியல். நேற்று நான் அரசியல் பற்றி தெரியாமல் வந்தேன் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பவர் தானே டாக்டர் அர்ச்சனா. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அர்ச்சனா தமிழரின் உரிமையை பேசுகிறவர், தமிழனின் எதிர்பார்ப்பு. ஆனால் சிங்கள அரசியலின் ஏஜெண்ட் இல்லை. அவர் எதிர்ப்பது போலி வீரவசனம், மக்கள் கண்ணீரில் அரசியல், மேடை அரசியல். அவர் பேசுகிறது எல்லாமே மருத்துவம், பெண் பாதுகாப்பு, வாழ்வாதாரம், குழந்தைகள், கல்வி, உணவு. இதை பேசினா அவர். இது தமிழ் தேசியம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், தமிழ் மக்களின் வாழ்க்கை தமிழ் தேசியம் இல்லையா? இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்கள் பேசினா தலைவர், பெண் பேசினா அடங்கலை. ஆண் கோபமாக பேசினா துணிச்சல், பெண் பேசினால் அகங்காரம். அர்ச்சனா எம்பி இதை உடைத்தவர். அதனால தான் தாக்குதல், ஃபேக் நியூஸ், செரக்டர் அசசினேஷன். ஆனால் அவர் பயப்படல. அடுத்த கேள்வி, பழைய கோஷமா இல்லை புதிய பாதையா? இன அரசியல் மட்டும் போதுமா? இல்லை வாழ்க்கை அரசியலா? நான் சொல்லுறேன், தமிழ் அடையாளம் மனித நேயமும்தான் எதிர்காலம்.
என்ன அர்ச்சுனா அத்திவாரம் ஆரம்பந்தான். அர்ச்சுனா மாதிரி குரல்கள் என்ன பார்த்தீங்களா? இந்த வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்ன இந்த தமிழரின் அடையாளத்துக்கும் மனித நேயத்துக்குமான எதிர்காலத்தை தான் எங்களோட டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா மாதிரியான குரல்கள் இதுக்கு அத்திவாரம் விட்டது. உண்மையை பேசுகிற இந்த குரலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா கூட கொமெண்ட் பண்ணுங்க. பயமில்லாத அரசியல் வேண்டுமென்றால் பண்ணுங்க. தமிழ் தேசியம் யாருடைய சொத்தும் இல்லை, தமிழ் மக்கள் தான் அதன் உரிமையாளர்கள். விதி அரசியல் பார்வை பயப்படாது நிற்கும் குரல். டாக்டர் ஒருவர் தான் தமிழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர். உண்மையிலே தேசியம் யாருடையது? டாக்டர் ஏன் சிலருக்கு பயமா தெரியுமா? தெரிகிறார்? ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். தேசியம் பேசுகிறவங்க எல்லோரும் உண்மையிலேயே தமிழருக்காக பேசுகிறாங்க சொல்லுங்க? இல்லை, தங்கட பொசிஷன், தங்கட சீட், தங்கட பவருக்காகத்தானா? இப்படி சொன்னதுக்கே பலருக்கு கோபம் பெறும், சிலருக்கு பயம் பெறும். அந்த பயம்தான் அரசியலின் உண்மை. தேசியம் வந்தது ஒரு கட்சி இல்லை, கொடி இல்லை, அது கண்ணீரில் இருந்து பிறந்த அரசியல். ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு தமிழ் பள்ளி கிடைக்காத போது, ஒரு அப்பா வேலை மறுக்கப்பட்ட போது, ஒரு இளைஞன் கேள்விக்குறியான போது, அடையாளம் கேள்விக்குறியான போது, அந்த வழிதான் தமிழ் தேசியம். ஆனால் இப்போ கேள்வி, அந்த வழி இன்னும் அரசியலில் இருக்கா? இல்லை, மேடையில் மட்டும் இருக்கா? இங்கே தான் நான் சொல்லுறேன், 30 வருஷம் 40 வருஷம் தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் தமிழரின் வாழ்க்கை இவ்வளவு மாறிச்சு. வேலை, கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, கேள்வி கேட்டால் துரோகி என்று பட்டம் சூட்டுகிற அரசியல் இனி வேண்டாம். அர்ச்சுனா அரசியலுக்கு வந்தது பதவிக்காக அல்ல, புகழுக்காக இல்லை. மக்கள் வேதனை கண்டு அரசியலுக்குள் நுழைந்தவர். அவர் சொல்வது தமிழ் மக்கள் முதல்ல மனிதர்கள், அப்புறம்தான் அரசியல். குழந்தைக்கு உணவு இல்லை, அம்மாவுக்கு மருந்து இல்லை, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பேசினா இது தமிழ் தேசியம் இல்லை என்று சொல்கிறீங்களே. அப்போது தேசியம் மக்களுக்கா மேடைக்கா? இந்த அரசியல் நேர்மையானவர்கள் பயப்படணும் என்று எதிர்பார்க்குது. அடங்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனால் அர்ச்சுனா அடங்கலை, அமைதியாக இருக்கலை. அதனால தான் அவதூறு, கிசுகிசு, தனிப்பட்ட தாக்குதல். ஆனால் அவர் நின்றார். அதுவே அரசியல். நேர்மையாக தமிழனுக்காக குரல் கொடுக்கின்ற தன்னலமற்ற சேவையை வழங்கும் ஒரே ஒரு அரசியல்வாதி டாக்டர் அர்ச்சுனா தான். நாங்கள் அவருக்கு வாக்களித்து அவரது அரசியலின் இருப்பை தொடர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நாங்கள் நாளைக்கு எங்களோட நாட்டை சிங்கள NPP கட்சியின் ஆதிக்கத்தில் கொடுக்கக்கூடாது. அதில் நாங்கள் நல்ல விழிப்பாக இருக்க வேண்டும். இனியும் நாடு கீழ் நோக்கி போகக்கூடாது. தேசியம் தேசியம் என்று வாயில் சொல்லி கொண்டு இருப்பவர்களை இனி நம்பி ஏமாறக்கூடாது. உண்மையான தலைவர் யார் நாட்டுக்கு தேவை, யாரிடம் சொன்னால் வேலையாகும் என்று தெரிந்து மக்கள் வாக்குகளை சிந்தித்து போடுங்கள். ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அரிய வாய்ப்பை யாருமே இழக்கக்கூடாது, பயன்படுத்தி கொள்ளணும். எத்தனையோ ஊழல்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கு, எத்தனையோ வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கு. கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் திரைமறைவில் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் அம்பலப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இது சரியா? எங்கே போனாலுமே மக்கள் கொலை, கொள்ளை, களவு, போதவஸ்து, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர்கள் உண்மையாக இதுகளுக்கு காரணமானவர்களை கண்டு அவர்களுக்கு பயங்கர தண்டனை கொடுத்தால் அவர்கள் இனி செய்யக்கூடாதுன்ற பயம்பெறும். பிடிச்சிட்டு 2-3 வருஷத்தில் வெளியில் விட்ட உடனே அவங்களுக்கு அது பயமில்லை, பழகி போச்சு. சிறையே என்ன உள்ளுக்கு போகிறதும் வெளியில் வாரதும் தானே. இது கண்டுக்காமல் கொஞ்சம் இந்த நிலை மாற வேண்டும். சரியான தீர்வு கிடைக்க வேண்டும். அது சரியான வழியில் மக்களுக்கு
இன வேறுபாடின்றி உரிமைகள், ஏழை, அதிகாரம், மக்கள் என்று பாராது பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும். அதே வேளை எங்களோட தமிழற்ற உரிமைகள், நிலங்கள் அபகரிப்பு செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆகியதான் சொல்லுகின்றேன். ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு நாங்கள் எங்களோட நாட்டு இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்து நாங்கள் அவரை மீண்டும் உற்சாகமூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் அவரும் மக்களுக்காக தன்னலமற்ற சேவையை வழங்கி கொண்டிருப்பார். சரியா? இத்துடன் எனது காணொளியை முடிக்கின்றேன். வணக்கம்.